சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடனே வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் என்று அழகாய் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திருச்சபை நிறைவுறும் பொழுது போதகர் இந்த ஆசீர்வாதத்தை கூற நாம் கேட்கின்றோம். சில இடங்களிலே சில போதகர்கள் வெகு வேகமாக இதை கடகடவென்று சொல்லி முடிக்க கூட நான் கண்டு வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் உணர்ந்து இந்த 3 ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரர் சொல்லுவது எவ்வளவு அழகாக இருக்கும். உணர்ந்து சொன்னால் இந்த 3 ஆசீர்வாதமும் கிருபையும் ஜனங்களுக்கு சென்று சேருவதாக என்று மனப்பூர்வமாய் ஒரு ஆசாரியன் சொல்லுவது, ஒரு ஊழியன் சொல்வது, அது தேவ சன்னிதானத்திலும் மனுஷருக்கு முன்பதாகவும் மிகவும் நேர்த்தியாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவும் அன்பே ஒருவானவர், குமாரனும் அன்பாய் இருக்கிறவர், ஆவியானவரும் அன்பாய் இருக்கிறவர். பிதாவினிடத்திலும் கிருபை உண்டு, கிறிஸ்துவினிடத்திலும் கிருபை உண்டு. ஆவியானவரை குறித்து சொல்லப்படும் பொழுது கிருபையின் ஆவி என்றே அவர் சொல்லப்படுகிறார். ஓகே, எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது என்று அழகாய் எழுதி இருக்கிறது. ஆவியானவருடைய ஐக்கியமும் இருக்கிறது என்றால் கூட அன்புக்கு விசேஷம் என்றால் தேவன், கிருபைக்கு விசேஷம் என்றால் குமாரன், ஐக்கியத்திற்கு விசேஷம் என்றால் ஆவியானவர். தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இன்றைக்கு கூட நாம் இந்த காரியங்களை குறித்த விளக்கங்களை மற்றும் பிதா, குமாரன், ஆவியானவர் என்னென்ன டிபார்ட்மெண்டை கையில் விசேஷமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதா, குமாரன், ஆவியானவர், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. 3 சாட்சி, 2 அல்லது 3 சாட்சிகள் உடையதா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் ஆதி முதலாக இருந்திருக்கிறது. ஆகவே குமாரன் ஜெனிப்பிக்கப்பட்டார் மற்றும் தேவனுடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ஆவியாகவும் அவர் இந்த திருத்துவத்தில் 3வது நபராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது தேவத்துவம். தேவத்துவத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் நீதி உள்ளவர் என, ஆவியிலே நீதி உள்ளவர் என்றும் விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவத்துவத்தினுடைய ரகசியம் இதுதான். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது யாவரும் சொல்லி முடியாத, விளக்கி முடியாத ஒரு மகத்துவமான செயல். குமாரன் பூமியிலே வெளிப்பட்டது மகத்துவமான செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றாலும் பிதா, குமாரன் இந்த காரியத்திலே குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். இதோ தேவன் தாமே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு குமாரனும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு. அப்படி என்றால் உயிர்த்தெழுதல் எல்லாம் அடைந்த பிறகும்
இவ்வாறு குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். பிதா சொன்னா சரி என்று எடுத்துக்கொள்வார் போல. எவ்வளவு அவருடைய தாழ்மை இருக்கிறது பாருங்கள். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொன்னாரே. ஓகே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதா அன்பே உருவானவராய் இருக்கிற பொழுதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால நரகம்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கான்செப்டை பலர் தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். மனுஷரெல்லாம் நரகத்துல போட மாட்டாருங்க அப்படின்லாம் சொல்லிக் கொடுவார்கள். உண்மைதான். என்ன, நரகத்தை தேவன் எதற்காக ஆயத்தம் பண்ணினார்? பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காக தான் ஆயத்தம் பண்ணார். ஆனா ஒண்ணு, பாவம் செய்து பாவத்திலேயே வாழ்ந்து இருந்தால் பிசாசு கோப்பா மாறிடுறான் மனுஷன். எடை போட்டா ஒரு பிசாசும் மனுஷனும் சேம் வெயிட் வந்த உடனே சரி பாதாளத்தை போட்டு அனுப்பிடுறாரு. கோராகு என்பவருடைய கூட்டத்தை பாருங்க, உயிரோட பாதாளத்தில் அவர்கள் இறக்கி விட்டார் ஆண்டவர். எல்லாரும் செத்து அடக்கம் பண்ணப்படுற மாதிரி உயிரோடு சர்றது. பூமி வாயை பிளந்தது, உள்ளே வாங்கி கொண்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் எடைக்கு எடை பிசாசுக்கு உரிய ஒரு எடை வந்தால் அவ்வளவுதான், ஆண்டவர் கோபப்படுகிறார். பேதுரு, இயேசுவே நீர் இப்படி எல்லாம் பாடுபடக்கூடாது என்று உபதேசம் பண்ண தொடங்கின பொழுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே ஆண்டவர். யூதாஸ் காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லும் போது, உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னான். அப்ப அந்த பிசாசு இடம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் விட்டுறாரு. யூதாஸ் இப்போ சீக்கிரமா செய்ய வேண்டியது சீக்கிரமா செய். அப்படின்னா என்னன்னா, பிதா குமாரன் ஆவியானவர் 3 பேருடைய டெஸ்க்ல இருந்தோம், அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது நீங்கி போயிட்டு 3 பேருடைய முன்னிலையிலும் இரக்கமானது அவனுக்கு இல்லாமல் போகிறது. ஆகவே பிதா சொல்லி இருப்பார் குமாரனிடத்தில், விட்டுவிடும் போகட்டும். அவை இயேசுவும் சொல்லி இருப்பார், செய்ய வேண்டிய சீக்கிரமா செய் யூதாஸ் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பிதா அன்பே உருவானவராய் இருந்தாலும் நரகத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார், பாதாளத்தை அக்கினி கடலை வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஏராளமான இச்சைக்கு அடுத்த பாவங்கள் பெருகி நிற்கின்றன. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இச்சைகளில் வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றால் மாற்று இடமே கிடையாது, ஒரே ஒரு இடம். ஆமா, நரகம், பாதாளம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் வல்லமைகள் அவர்களை இழுத்து போக காத்திருக்கும். நரகத்தில் அவர்களுக்கு இடம் இருக்கும். அதன் பின்பு நித்திய நியாய தீர்ப்பு கூறப்பட்ட பிறகு அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இதுதான் பாருங்கள் நிலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்க, ஒருவேளை நீ ஒரு கண்ணை பிடுங்கி கூட போட்டு விட்டு நீ உண்மையா இருந்துரு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொன்னா நரகத்தில் தள்ளப்படுகிறதை பார்க்க, நீங்க கவனிங்க, நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் தான் ஃபர்ஸ்ட் மரணத்துக்கு பின்பு நடைபெறுகிறது. நித்திய நியாய தீர்ப்பு சொல்லும்படி பாதாளம், இது நரகம்ன்றது பாதாளத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. பாதாளம் தண்ணியில் ஒப்புவிக்கும். ஒப்புவித்த உடனே ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் போற இடம் இதிலும் கொடிதான இடம், அதான் அக்கினி கடல். அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்ப தேவன் அன்பே உருவானவர், ஆனா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்ப எத்தனையோ கொலை செய்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கோர்ட்டிலே தீர்ப்பு சொல்லப்படும் போது அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்குறாங்க? மரண தண்டனை சில நேரங்களிலே வழங்குகிறார்கள். பாருங்கள், அப்படி மரணத்துக்கு ஏதுவான மிகப்பெரிய கொடூர செயலை புரிந்து கொலைகளை செய்திருக்கிறான் என்று, மரணத்துக்கு ஏதுவான தவறு செய்தவன் என்று தூக்கிலிடும் பொழுது
எவ்வளவு புலம்புவார்கள். ஆனால் அந்த சத்தத்தை நீதிபதி, உலகத்தில் இருக்கிற மனுஷ நீதிபதியே அவர்கள் அதை குறித்து கவலைப்படுவது இல்லை. வெளியே விட்டா இன்னும் ஆயிரமான பேரை கொண்டு போடுவான். அவன் கொல்லும் போது அவனால் கொல்லப்படுறவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க, அது போல இவனும் போகட்டும் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. மனுஷரை தீர்ப்பு செய்யும் போது இப்படி இருக்குமானா தேவன் தீர்ப்பு செய்யும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேதத்திலே சொல்லி இருக்கிறது. யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை? தேவன் முன்னமே இவைகளை தீர்ப்பு செய்து வைத்திருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நித்தமும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருப்பது இப்போது செல்லவே செல்லாது போல பேசிக் கொள்வார்கள், நினைத்துக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கிறதே. இதோ சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி உங்களுடைய இருதயத்தை வனாந்தரத்தில் நடந்தது போல உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கிறதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதில் உள்ளதையும் இங்கு அழகாய் சொல்லி அழகாய் தேவனுடைய வார்த்தை சித்தரிக்கிறது அல்லவா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அழகாக ஒன்றுக்கொன்று நிற்ற டுகெதராக அழகாக செவையாக இருக்கிறது. பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நியாய பிரமாணம் முழுவதையும் குமாரன் நிறைவேற்றி சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சுயாதீன பிரமாணம் என்னதான் கற்பிக்கிறது? சுயாதீன பிரமாணத்திலே நியாய பிரமாணத்தை அவமாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? இல்லையே. அதே காரியம்தான். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் பாருங்கள், நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு ஒப்பாகவே வந்து விடுகிறது அல்லவா? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறும் பொழுது பொய் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இன்னும் அது கடினமாகத்தான் மாறி இருக்குது. இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவனே அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டாரு. அப்ப அதை விட ஹார்டா தான் இருக்குது ஆண்டவருடைய வார்த்தைகள், உபதேசங்கள். ஆனா அது லெகுவாய் இருக்கிறது. எப்படி? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு லெகு, மெய்யாய் மனம் திரும்பினவர்களுக்கு லெகுவானது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு கலக்கம்? அக்கிரமக்காரருக்கு தான் தேவனுடைய வழிகள் கலக்கம். அப்படி இருக்க வேண்டாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு உங்களோடு கூட இருப்பதாக, தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக, அவர் அன்பு உங்கள் மேல வாய்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற நீங்கள் இன்னொன்றையும் மனதில் வைக்கணும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா பரதேசிகளாய் இங்கு சஞ்சரிக்கும் காலமளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா பயபக்தியா நடந்துக்கிடணும். ஒரு பக்கம் அன்பே உருவாக இருக்கிறவர், ஆனா இன்னொரு பக்கம் நியாயாதிபதி, நீதிபதி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவது குமாரன். அவர் கிருபையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. இதுல பாருங்களேன்,
முதலாவது கிருபையை முன்வைக்கிறார் பவுல். என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும். ஓ, கிருபை. ஆமா, கிருபை ரொம்ப வேணும். இது முந்துது. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், கிருபை தயவோடு இருப்பது. ஆனால் சத்தியம் என்பது பெர்ஃபெக்டா இருப்பது. சத்தியத்தின்படி நியாயத்தீர்ப்பு என்றால் வித்தியாசம், கிருபையின்படி நியாயத்தீர்ப்பு என்றால் வித்தியாசம். கிறிஸ்து பாருங்க, ரெண்டும் நிறைந்தவராக வந்தார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். அப்ப தேவனை குறித்த ஒரு அழகா அவருக்கு அன்பின் பெயர் நாம் சூட்ட வேண்டும் என்றால் அன்பின் சொரூபி. ஆனால் அவர் நீதிபரன். நீதி அவர் அன்பின் சொரூபி, ஆனால் அவர் நீதிபரன். கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம், அவர் கிருபையினால் நிறைந்தவர், ஆனால் அவர் சத்தியபரன். ஏன்னா அவர் சத்தியமும் நிறைந்தவராக தான் வந்தார். அப்ப நீங்க சத்தியத்தை உடைத்தெறிந்து போகிறதா, சத்தியத்தை மீறி நீங்க நடந்தா இயேசுவுக்கு அது பிடிக்காது. அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவாராம். பாத்தீங்களா? அப்ப கிருபையே உருவானவர், கிருபையினால நிறைந்தவர் இயேசு. ஆனா சத்தியத்தை உடைச்செறிஞ்சு ஓடுனீங்கன்னா, சத்தியபரன் தன்னிடத்தில் காரியங்கள் வருகிறது என்று சொல்லும் பொழுது, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன் என்பார். அப்ப சத்தியபரன் சொல்றத நீதிபரன், ஆம் பிதா, ஆமா குமாரன் சொல்லிட்டார்ல, ஏன்ட்ட வர வேண்டாம், அவர் விட்டு விடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மனுஷன் முன்பா என்னை அறிக்கை பண்ணீங்கன்னா பிதா முன்பா அறிக்கை பண்ணுவேன்றார். மனுஷன் முன்பா மறுதளிச்சீங்கன்னா பிதா முன்பா மறுதளிப்பேன், தூதர் முன்பா மறுதளிப்பேன். பிதாட்ட சொல்லுவார், இவன் யாருன்னே தெரியாது, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு நீங்க மனுஷன் முன்பதா அவரை மறுதளிச்சா, இயேசு உங்களை மறுதளிச்சுடுவார் பிதாவின் முன்பதா. அப்ப பிதா அதுக்கு மேல ஸ்டெப் எடுக்க மாட்டார். ஏன்னா உயிர் கொடுத்தவர் இவர், ரட்சகர் இவர். ரட்சகர் சொன்னா நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி நின்று கொள்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா தேவன் அன்பே உருவானவர், அன்பின் சொரூபி, ஆனால் நீதிபரன். ஆம், கிருபையினால் நிறைந்தவர், ஆனால் அவர் சத்தியபரன். அவருக்கு என்ன பிடிக்காது? பிதாவினுடைய சித்தம். அந்த இடத்துல அரியன் என்று சொல்ல இடத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் யாரும் வர முடியாதுன்னு சொல்லி அவர் அங்க நிற்கிறார். நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றார் பாத்தீங்களா. அப்ப அவருக்கு பிதாவின் சித்தத்தின் படி நடக்கணும். அதை மீறினா பிடிக்காது. சத்திய பரனுக்கு அது மீறினா பிடிக்காது. இப்ப ஆவியானவர் ஆமா கிருபையின் ஆவி என்று சொல்லப்படுகிறார். மட்டுமல்ல, ஐக்கியத்துக்கு நம்பர் 1. இதா கூட பாருங்க, ஒரு சில இதுல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பார். மோசே நீ மட்டும்தான் வரணும், வேற யாருமே அங்க மலையில கால் வச்சிடக்கூடாது, ஆடு மாடு கூட வரக்கூடாது, சரியா அப்படின்னாரு. தேவன் மிக பெரியவர். அவர் நம்முடைய இமேஜினேஷனுக்குலாம் அப்பாற்பட்டவர். சரிதானா? அவர் புரிஞ்சிக்க முடியாது. ஆனா அவர் அன்பே உருவானவர் தான். ஆனாலும் அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, பவர் ரொம்ப மகத்துவம் உள்ளவராக இருப்பார். ஆனா ஆவியானவர் பாருங்க, எல்லா வல்லமையும் உடையவராக இருந்தாலும் ஐக்கியத்துல ஸ்பெஷல், நம்பர் 1. நம்ம கூட இருந்து ஐக்கியத்தில் சிறந்தவராகிய ஆவியானவர் அப்படியே அழகாய் நடத்துகிறார். இந்த ஆவியானவர் ஐக்கியத்தில் சிறந்தவராய் இருக்கிற பொழுதும் நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 எழுதியிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஐக்கியத்துல ஸ்பெஷல். ஐக்கியத்தில் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பார். ஆனா துக்கப்படுத்தணும் வச்சுக்கோங்களேன், அவரை போல துக்கப்படுறவர் யாருமே கிடையாது உலகத்துல. துக்கப்படுத்திடாதீங்க. கேட்ட வார்த்தைகள், அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் செய்து அவர் துக்கப்படுத்தாதிருங்க.
குறிப்பிட்ட பட்டுப்பூச்சி வளர்க்கிற ஒரு சகோதரனை பல காலங்களுக்கு முன்பதாக நான் சந்தித்தேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். அவர் சொன்னார், இந்த பட்டுப்பூச்சிகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். தீட்டு உள்ளவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் உள்ள இந்த பட்டுப்பூச்சி வளர்க்கும் இந்த ஹாலுக்குள்ள வந்துட்டா நிறைய பூச்சி செத்து போயிருங்க அன்னைக்கே என்று சொல்லுவார். ரொம்ப சென்சிட்டிவானது. அழகா பட்டு நூல் நாம் பார்க்கிறோம் பாருங்க, எவ்வளவு மென்மையாய் அழகா இருக்கிறது பாத்தீங்களா? இந்த பட்டுப்பூச்சி ரொம்ப சென்சிட்டிவானது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமே உருவான ஆவியானவர். ஆகவே அவர் உங்களுக்குள்ள பெற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல. வசன கிறிஸ்துவை மற்றும் அறிந்தவர்களாக பரிசுத்தாவை பெறாதவர்களாக சிலர் இருந்த போது ஜெபம் பண்ண உடனே அவங்களும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட. கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரை தாரும் என்று கேளுங்க. நல்லது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே இறங்கி தங்கும் பொழுது ரொம்ப சென்சிட்டிவா இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு சிறு தவறு செஞ்சுட்டா பாத்தீங்கன்னா வீட்டார்ட்டே மன்னிப்பு 2-3 தடவை கேட்பாங்க. சாரி 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 சொல்லுவாங்க. தெரியாம கோவப்பட்டேன், சாரி சாரி சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்கள பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகுறாங்க. அதே நேரத்தில் ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் உண்மை பரன். உண்மை தவற மாட்டார், மாற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் நமக்கு சொல்லுகிறவர். பொய் சொல்லவே மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு இப்படிப்பட்ட உண்மை பரனாகிய அவர், நீதிபரன், சத்தியபரன், உண்மை பரன், இப்படிலாம் நான் அவரை சித்தரிக்கிறது உண்டு. ஆமா, அப்ப ஆவியானவர் துக்கப்படாமல் நீங்க நடந்து கொள்ளுங்க. ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதா, இதோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளோடு இவ்வளவு நேரமும் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆசீர்வாதம் கூறப்படுகிறதற்கு அடுத்த காரியங்களில் இருந்த சில காரியங்களை நான் உடைய பிள்ளைகளோடு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தேன். பிள்ளையுடைய கண்களை திறந்தார், அருமையாய் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.